6ஆம் இடத்து சனி கனியை போல இனிக்கும்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அது 6ஆம் இடம்ன்றது உபஜய ராசி இல்லையா? 3, 6, 11ல வந்து அசுப கிரகங்கள் இருந்தால் நல்ல பலனை தருவாங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யோகாதிபதி வரக்கூடியவர் வந்து சனி பகவான் தான். அவரோட நிலை வந்து ஆண்டு முழுதும் சிறப்பாக இருக்க போகுது. தொடர்ந்து அவரோட நிலை மட்டும் இல்லை, அந்த 6ஆம் இடத்து அதிபதி குரு இருக்கார் இல்லையா? அந்த குரு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துருவாரு. தன்னோட உச்ச வீட்டுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை சுழற்சியில் வரக்கூடிய ஸ்தானத்துக்கு கடகராசிக்கு வந்து முழு பலத்தோடு நிற்க போறாரு. அது வந்து துலா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த இடத்துல உச்சமடையக்கூடிய அந்த குரு வந்து அவருடைய பார்வை வந்து 6ஆம் இடத்து சனி மேலேயும் கொடுக்குறாரு. ஸோ சனி தனிச்சு 6ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு சிறப்புன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பாக அந்த சிறப்புக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கிற விதமாக குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது அப்படின்னும்போது துளாராசிக்காரர்கள் நம்ம சொல்ல வேணும். தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவங்க எடுக்கிற எல்லா செயலையும் வெற்றிகளையும் ஒரு சாதனைகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பான முறையில் துளாராசிகளுக்கு இருக்கும்.